இப்போது இங்கு மெல்கி பதவி முடிக்க அடுத்த பதவிக்கு எந்த பொறுப்பாளரும் ஒத்தே வரவில்லை. கேட்டால் அவர் இருந்த பதவியில் நானா என்று அனைவரும் ஒதுங்க காவல் தலைவன் கடுப்பானான். பின் யாரும் வேண்டாம், நானே பதவி ஏற்கிறேன் என்று அவன் பதவியேற்க ஒரு கணம் மிசோனாக்கள் மிரண்டனர். காவல் தலைவன் ஆட்சியா, எப்படி சாத்தியம் என்று. அதே போல்தான் ஆட்சியும் இருந்தது. 7 பிறவைகளிலும் திருந்தாத ஆன்மாக்கள் கொளுத்தப்பட்டனர். நர்கா எனும் கொலைப்பட்டறையை உருவாக்கினான். ஆன்மாவையே கொளுத்தும் பணி ஜந்துக்களிலே இல்லையே என்று கழுகு அன்னை எடுத்துரைத்தாள். அப்போது இந்தியா முழுவதும் அவன் மட்டுமே காவலனாய் இருந்தான். அப்போது அகங்கள் பிரிக்கப்படவில்லை. அன்னைகள் அக்காக்கள் இல்லை. காவல் தலைவன் என்னை மிகவும் நேசித்தான். மெல்கியோடு அவனுக்கு அதிக உறவுகள் இருந்ததால், மானே சிங்கை விட அதிக நட்பு இருந்ததால் என் கீழ் இருக்கும் இந்தியாவை நம்பினான். மெல்கி இறுதி யுகத்தில் இறுதி பிறவியில் இந்தியாவை தேர்ந்தெடுத்து விட்டார். அதை ஆன்மீக நாடாக்க அவனை பணித்தான். அப்போது சூளுரைத்தான், இந்தியாவில் பிறந்த ஒரு ஆன்மா கூட ஏரிக்கு அனுமதிக்க மாட்டேன். இங்கு திருந்தாத ஆன்மாக்களே இல்லை என்று மிசோனாக்களை சொல்ல வைப்பேன். அப்போது ஒரு யுக்தியும் இருந்தது. மனிதர்களுக்கு அதிக அளவில் தெய்வ பக்தியை உண்டாக்கிவிட்டால் அவன் தவறுவது குறைவு என்று கோவில் குளங்களை எந்த நாட்டிலும் இல்லாத அளவில் இங்கு நிர்மாணிக்க திட்டமிட்டான். 4 வேதங்களை உருவாக்கினான். 4 வேதங்களையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் உருவாக்கினான். எல்லாவற்றையும் விட முத்தாய்ப்பாய் அவன் எடுத்துக்கொண்ட கருவி யாத்திரை. காசி யாத்திரை, ராமேஸ்வர யாத்திரை. அமைதியாய் இருந்த குக்கிந்தா கொதித்தார் காசி என்றது.